ஓகே, ஆக்சுவலி இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்ல வரோம் அப்படின்னீங்கன்னா, இப்போ வந்து ஹவு டு ரெக்கார்ட் screen, how to stop screen, how to record screen in video format, how to stop screen recording, how to pause screen recording, how to resume screen recording. So இது எல்லாமே நம்ம வந்து பார்த்திருக்கோம். As well as we also see how to show video toolbar, how to hidden video toolbar. So இதுவும் வந்து நம்ம பார்த்திருக்கோம். அதாவது வீடியோ டூல்பார்னா இட்ஸ் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் F3 அப்படின்னு கொடுத்தோம்னா வீடியோ டூல்பார்ஸ் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். இன்கேஸ் சேம் ஆல்ட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் F3 அப்படின்னு கொடுத்தோம்னா ஹிடன் ஆகிடும். ஸோ நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். சரி, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன சார் பார்க்க போகிறோம்? இதில் என்னென்ன இப்போ வந்து நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க we saw 100 டாபிக்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபோர்த்து டாபிக், இப்போ வந்து நம்ம ஃபோர்த்து தான் போகிறோம். இப்போ ஃபோர்த்தில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம என்ன சொன்னோம், அந்த இப்போ வந்து தேர்ட் டாபிக் என்ன, விண்டோஸ் இ கீ. சரி, இந்த விண்டோஸ் இ கீ ஓப்பன் ஃபைல் மேனேஜர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி சார், இந்த ஃபைல் மேனேஜரில் என்ன இருக்கும்? ஃபைல் மேனேஜர் ஹேஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃப் disk. File manager has statistics of disk. Sir, disk ஓட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எதில் தான் இருக்கும்? நம்மளுக்கு ஃபைல் மேனேஜரில் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. சரி சார், என்னென்ன டிஸ்கோட இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும்? ஹார்ட் டிஸ்க் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் தென் ரிமூவபிள் டிஸ்க் இன்ஃபர்மேஷன்ஸ். அதாவது இப்போ ஹார்ட் டிஸ்க்னா அது பேர் ஃபிக்ஸட் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிமூவபிள்னா நம்மளுக்கு யூஎஸ்பி அப்படிங்கிறது ஒரு ரிமூவபிள். இப்போ வந்து பென்ட்ரைவ் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ரிமூவபிள் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சார், இப்போ வந்து நம்ம எந்த ஐக்கானை கிளிக் பண்ணோம்? திஸ் பிசி அப்படிங்கிற ஒரு ஐக்கான் சொல்லக்கூடாது. திஸ் பிசி இஸ் கால்ட் அஸ் நோடு, NODE, node அப்படின்னுவாங்க. ஸோ how many nodes are found here? 4 nodes, 4 root nodes are found here. We may know the root node names: quick access, OneDrive, this PC and network root nodes. So here I expand is nothing, it's a unhide nodes. நோட unhide பண்றதுக்கு பேரு expand. நோட hidden பண்றோம் அப்படிங்கிறதுக்கு பேரு collapse அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் வந்து expand பண்ண போறேன். ஸோ that is called I want expand this PC node. அப்போ நான் வந்து this PCங்கிற ஒரு நோடுக்குள்ளார இருக்கிற நான் வந்து, அதாவது I want try to display this PC has sub nodes. chain nodes எல்லாமே நான் வந்து டிஸ்ப்ளே பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான். ஓகே, so what are the chain nodes are available? 3D objects, desktop, documents, download, music, picture, videos. Okay, here I expand picture node. picture அப்படிங்கிற ஒரு நோட நான் எக்ஸ்பேண்ட் பண்றேன். as well as here I press camera roll folder. நான் வந்து பிக்சர் அப்படிங்கிற ஒரு நோட கிளிக் பண்ணியிருக்கேன், எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். அதில் கேமரா ரோல் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரை கிளிக் பண்ணியிருக்கேன். see here, this folder is empty because this folder has 0 number of files. இந்த ஃபோல்டருக்குள்ளார எந்த ஒரு ஃபைல்ஸும் இல்லை அப்படின்றாங்க. so please note it out. root node name is called as this PC, parent node name is called as picture, and then leaf node name is called as camera roll. leaf node னா என்னன்னா, அதுக்கு கீழே எந்த ஒரு நோடும் இல்லைன்னா அது leaf node ன்னு நம்ம சொல்லிடுவோம் அப்படின்றாங்க. ஓகே, குட். ஸோ இப்போ நான் வந்து எதுக்குள்ளார என்ட்ரு ஆகிறேன் அப்படின்னீங்கன்னா, this PC அப்படிங்கிற ஒரு ரூட் நோடுக்குள்ளார என்ட்ரு ஆகிறேன். here found 3 drives. இந்த இதுக்குள்ளார எத்தனை டிரைவ் இருக்குன்னா C, D and E drives இருக்கு. இதில் எது சார் ஃபிக்ஸட் டிரைவ்ஸ் அப்படின்னீங்கன்னா, ஹார்ட் டிஸ்க் டிரைவ்ஸ் ஆர் கால்ட் அஸ் ஃபிக்ஸட் டிரைவ். அதுவும் வந்துட்டு நம்மளுக்கு ஹார்ட் டிஸ்க்லேயே 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க், இன்னொன்று எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க். இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க்னா நம்மளுக்கு சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்குள்ளாரே இருக்கிற டிஸ்க்கு பேர் இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க். இதே இது நம்ம வந்து யூஎஸ்பி டிரைவ் மூலியமா யூட்டிலைஸ் பண்ற ஹார்ட் டிஸ்க்கு பேர் ரிமூவபிள் டிஸ்க், எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபிக்ஸட் ஹார்ட் டிஸ்கில் எனக்கு வந்து எத்தனை டிரைவ்ஸ் இருக்கு? C and D. எனக்கு அப்போ ரிமூவபிள் டிரைவ்ஸ் என்னன்னா இங்க E. இப்போ ரிமூவபிள் டிரைவ்ஸோட கேட்டகரி என்னென்னலாம் இருக்குதா? CD டிரைவ், DVD டிரைவ். here found DVD டிரைவ் only. ஸோ இந்த இடத்துல நம்மளால RWனா நம்மளால என்ன பண்ண முடியும்? ரீடும் பண்ணலாம்,
ரைட்டும் பண்ணலாம். அதாவது அந்த டிஸ்க்ல இருக்க டேட்டாவை, அந்த டிவிடியில் இருக்க டேட்டாவை நம்மளால ரீட் பண்ணவும் முடியும். we can add or store content into the DVD. அந்த டிவிடியில் நம்மளால கண்டென்ட்டை ஸ்டோர் பண்ணவும் முடியும். but this is removable drive. ஆனால் இது ஒரு removable driveன்னு சொல்கிறாங்க. சரி சார், ஓகே. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இப்போ வந்து ஹார்ட் டிஸ்க்னு சொல்லிட்டீங்க. அதில் வந்து 2 drives are found. one first drive name is called as C and then second drive name is called as D. சரி, இது மாதிரி எத்தனை drives are single சிஸ்டமில் இருக்கும்? ப்ளீஸ் அண்டர்லைன் திஸ் வேர்ட். I am not mentioned single disk. Each system has how many drives? Maximum. Each system maximum has how many drives? 26 drives. A to Z. இதை தவிர வேற எத்தனை டிரைவை நம்மளால கிரியேட் பண்ண முடியாது. இப்போ நம்மள்கிட்ட எத்தனை டிரைவ்ஸ் இருக்கு? சி, டி, இ. அப்போ இன்னும் வந்துட்டு நமக்கு எத்தனை டிரைவ்ஸ் நம்மளால கிரியேட் பண்ண முடியும்? 23 drives we can make. Otherwise we can't make more than 26 drives. அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. ஓகே சார், இந்த டிரைவ்க்கு இப்போ எனக்கு வந்து ஓகே டிரைவ்னா என்னன்றது இப்போ தெரிஞ்சிருச்சு. ஹார்ட் டிஸ்க்குள்ளார டிரைவ் இருக்கும். டிரைவ்க்குள்ளார என்ன இருக்கும்? ஃபோல்டர். ஃபோல்டருக்குள்ளார என்ன இருக்கும்? சப் ஃபோல்டர்ஸ், மேபி ஃபவுண்ட் ஆர் நாட், ஃபைல்ஸ். அதாவது எனக்கு வந்து டிரைவ்க்குள்ளார கண்டிப்பாக எனக்கு வந்து ஃபோல்டர்ஸ் இருக்கும். ஃபோல்டர்ஸ்க்குள்ளார கண்டிப்பாக என்ன இருக்கும்? நம்மளுக்கு சப் ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸ். இதில் எத்தனை சப் ஃபோல்டர்ஸ் இருக்குது அப்படின்னீங்கன்னா, now I am entering into C drive as well as entering into temp folder. temp folderக்குள்ளார இருக்க சப் ஃபோல்டர்ஸ் நேம்ஸ் என்ன? B and B1 and B2. So as well as found here one file. That file name is called as PDF free PDF editor basic. சரி சார், அதோட கேட்டகரி என்ன சார்? அப்ளிகேஷன். சரி சார், இந்த ஃபைலை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா press alt enter key. alt enter key press பண்ணீங்கன்னா that file extension is .exe. that file description is also found here. that file location is nothing, it's a file path. அந்த ஃபைலோட பாத் என்ன அப்படின்ற சொல்ல போகிறோம். as well as here displayed the file size and then file created date, file modified date, file access date, file permission. இப்போ வந்து எனக்கு வந்து அந்த ஃபைலை மாடிஃபிகேஷன் பண்ணக்கூடாதுன்னா நான் ரீட் ஒன்லி அப்படின்னு கொடுத்துருவேன். இன்கேஸ் எனக்கு அந்த ஃபைலை வந்து மறைச்சு வைக்கணும் அப்படின்னீங்கன்னா, அதாவது மறைச்சு வைக்கணும் அப்படின்னீங்கன்னா நான் ஹிடன் டிக் பண்ணிவிடுவேன். இன்கேஸ் எனக்கு வந்து விசிபிளாக இருக்கணும், அந்த ஃபைல் வந்து எல்லார் கண்ணுக்கு தெரியணும் அப்படின்னீங்கன்னா ஐ அன்செக்டு ஹிடன் செக் பாக்ஸ், அதாவது ஹிடன்கிற ஒரு செக் பாக்ஸை அன்செக் பண்ணிவிடுவேன். சரி சார், இப்போ இதெல்லாம் சொன்னீங்க, பட் யூ ஆர் நாட் set what is the use of size on disk. We will see later. இந்த size on disk னா என்ன அப்படிங்கறத லேட்டரா பார்ப்போம். இப்போ நமக்கு என்னென்ன சொல்லிருக்காங்க? இந்த ஃபைலோட கேப்ஷன், அதாவது ஃபைலோட நேம் இங்க டிஸ்ப்ளே ஆகுது, ஃபைலோட கேட்டகரிஸ் அப்படிங்கிறது இங்க டிஸ்ப்ளே ஆகுது. அதுக்கப்புறம் அந்த ஃபைலோட டிஸ்கிரிப்ஷன் ஹியர் டிஸ்ப்ளேட், ஃபைல் பாத் டிஸ்ப்ளேட் ஹியர், ஃபைல் சைஸ் டிஸ்ப்ளேட் ஹியர், file creation date displayed here, file modify date displayed here, file access date displayed here, and then file permission displayed here. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஃபைல் கிரியேஷன் டேட்னா இப்போ நான் நேற்று கிரியேட் பண்ணியிருக்கேன், இன்னைக்கு ஃபைலை மாடிஃபை பண்ணியிருக்கேன், நாளைக்கு அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன் அப்படின்னீங்கனாலோ இல்லை அந்த ஃபைலை காப்பி பண்ணியிருந்தாலோ அது ஆக்சஸிங் டேட்டு. தயவுசெய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ஃபைலை நேற்று கிரியேட் பண்ணியிருக்கேன், அந்த ஃபைலை இன்னைக்கு மாடிஃபை பண்ணியிருக்கேன், நாளைக்கு அந்த ஃபைலை காப்பி பண்ண போகிறேன் அப்படின்னீங்கன்னா that copied date is called as access date அப்படின்றாங்க. சரி சார், அந்த ஃபைலை எப்பப்பெல்லாம் நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம், அதாவது நம்ம பயன்படுத்தியிருக்கோம், அதில் சேஞ்சஸ் பண்ணலை. ப்ளீஸ் அண்டர்லைன் திஸ் வேர்ட். அந்த ஃபைலுக்குள்ளார எந்த ஒரு கண்டென்ட்டையும் நம்ம சேஞ்ச் பண்ணலை, ஆனால் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி ரீட் பண்ணியிருக்கோம். அப்போ ஓப்பன் பண்ணி ரீட் பண்ணதை ஆக்சஸ்ன்னு வந்துடும். இல்லை அதில் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அது மாடிஃபை டேட்டில் வந்துடும். கிரியேஷன் டேட் ஆல்வேஸ் ஃபவுண்ட் ஒன்லி ஒன் டைம், ஒரே ஒரு டைம் தான் இருக்கும்.